கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு வேணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் எல்லாருமே அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் ரொம்ப தயக்கம் காட்டுறோம். ஒருத்தவங்க செஞ்ச நன்மையை ஈஸியாக மறந்துடுவோம். ஆனால் அவங்க செஞ்ச சின்ன தீமையை மட்டும் ஈஸியாக மறக்க முடியறதில்ல. மனுஷங்களுடைய மனசில் கசப்பு, வைராக்கியம், கோபம்னு பதிஞ்சு இருக்கிறதுனால ஈஸியாக மன்னிக்க முடியறதில்ல. எப்படியாப்பட்டவங்களானாலும் ஒரு சில நபர்களை பற்றிய கோபத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு கசப்போடு வாழ்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலயமா தேவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மன்னிப்பு ரொம்ப அதிசயமானது, ஆச்சரியமானது, அளவில்லாதது, ஆழமானது. அதை அறிஞ்சு உணர்ந்தவங்க அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ளவும் அதை கற்றுக்கொள்ளவும் இன்றைக்கி நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். D.L. மூடின்ற தேவ மனுஷர் ஒரு கூட்டத்தில் பிரசங்கிச்சப்போ அநேகர் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினாங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முரட்டு மனுஷன் மூடியினுடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு, மூடி நீ என்னோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். மூடியை அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருந்த போதகர் மூடிக்கிட்ட, ஐயா, அவன் ஒரு கொலைகாரன், நீங்கள் அவனோட போக வேணான்னு சொல்லி சொன்னார். பிரசங்கத்தை முடிச்சிருந்த மூடிக்கு ஆவிக்குரிய தைரியம் ஏற்பட்டுச்சு. அந்த முரட்டு மனுஷனோட காரில் ஏறினார். கார் பட்டணத்தை கடந்து காட்டு பாதையில் போச்சு. மூடி காருக்குள்ளே அமைதியாக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த கார் ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் போய் நின்றுச்சு. முரட்டு மனுஷன் மூடியை இறங்க சொன்னான். பங்களாவுக்குள்ளே 2 பேருமே போனாங்க. ஒரு அறையை திறந்து காட்டினான் முரடன். உள்ள மது பாட்டில்கள் குவிஞ்சு கிடந்துச்சு. முரடன் மூடியை பார்த்து, இது எல்லாம் ஏசு மன்னிப்பாரான்னு சொல்லி கேட்டான். மூடி சமாதானமாக அவன்கிட்ட, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு 1 யோவான் 1:7 சொல்லுதுன்னு சொல்லி சொன்னார். அடுத்த அறை முழுவதும் எலும்பு கூடுகளால் நிறைஞ்சிருந்துச்சு. முரடன் மூடியை பார்த்து, இது எல்லாமே நான் கொன்றவர்களுடைய எலும்புகள், ஏசு இதையும் மன்னிப்பாரான்னு சொல்லி கேட்டான். மூடி சமாதானமாக அவன்கிட்ட, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னார். அடுத்த அறையில் தான் கொள்ளையடித்த எல்லா தங்கத்தையும் வெள்ளியையும் அங்கே கொண்டு போய் வச்சுருந்தான். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் காமிச்சு, ஏசு இதையும் மன்னிப்பாரான்னு சொல்லி கேட்டான். மறுபடியும் மூடி சமாதானமாக அவன்கிட்ட, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னார். அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துக்கு மூடியை கூட்டிகிட்டு போனான் அந்த முரடன். அங்கே ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. முரடனுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு அந்த கட்டிலில் படுத்திருந்தா. பக்கத்தில் அவனுடைய 12 வயசு மகளுடைய முகத்தில் தீக்காயங்களோட அழுதுகிட்டு இருந்தா. முரடன் மூடியை பார்த்து, இவ என்னுடைய மனைவி, குடிச்சிட்டு தினமும் இவளை நான் சித்திரவதை செய்வேன். நேற்று இவளை அடித்தப்போ என் மகள் வந்து தடுத்தா. அவளை தள்ளியப்போ அவள் விளக்கில் விழுந்ததுனால அவளுடைய முகத்தில் இப்படி கருகி போயிடுச்சு. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை போன்ற கொடூர குணமுள்ள மனுஷனை மன்னிப்பாரான்னு சொல்லி கேட்டான். மூடி மறுபடியும் மௌனமாக அவன்கிட்ட, நீ பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுக்கிட்ட வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும்னு சொல்லி சொன்னார். உடனே மூடியினுடைய கால்களை பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பித்தான் அந்த முரடன். கர்த்தாவே, என்னை மன்னித்தருளும், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும்ன்ட்டு கதறி அழுக ஆரம்பித்தான். அன்னைக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தினுடைய பிரஜையான அவன். இதை கேட்குற இயேசுவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் ஞானஸ்நானம் பெற்று பின்மாறி போயிருக்கலாம். பாவ வாழ்க்கையை விடுறதுக்கு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் இன்னைக்கு உங்களை நோக்கி திறந்து இருக்குது. இயேசுக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன்னிப்பை பெற்றவராக இருந்தீங்கன்னா அந்த மன்னிப்பினுடைய மகத்துவத்தை சிந்திச்சு பாருங்கள். நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய அவருடைய ரத்தம் அன்பினால் சிந்தப்பட்டது. அது எப்படியாப்பட்ட பாவியையும் மன்னிக்க இரக்கமுள்ளது. அது எவரையும் நீதிமானாக்கும்படி பரிசுத்தமுள்ளது. உலகத்தில் எப்படியாப்பட்ட நபரையும் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி பரலோக மகிமையை கொடுக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்ற அவருடைய பிள்ளைங்க அடுத்தவரை மன்னிக்க இருதயம் உள்ளவங்களாக இருக்கணும். அவர் மன்னிச்சது போல
நாமளும் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு இருந்தால் மன்னிப்பு பெருகும். மன்னிப்பு பெருகுனா சமாதானம் பெருகும். சமாதானம் பெருகுனா சந்தோஷம் பெருகி தேவனுடைய மகிமையை காண முடியும். கசப்பையும் வைராக்கியத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அன்பையும் மன்னிப்பையும் வழங்குவோம். நாம் பெற்ற மன்னிப்பை மறவாமல் இருப்போம். பெற்ற மன்னிப்புக்கு நன்றியாக இருப்போம். ஆமேன்.